ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தடாக் 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்த ஒரு படத்தோட ரீமேக் தான் அந்த படம். இது வந்து ஜி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங்கில் ரயில்வே ட்ராக்கில் வந்து ஹீரோ ஓடுற மாதிரி இருக்குது. இது வேறு இன்னும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம மாரி செல்வராஜ் எடுத்த பரியேறும் பெருமாள் அந்த படத்தை வந்து இதில் வந்து இங்கே ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கதைகள் வந்து அது மாதிரி போனாலும் கதையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரியே நம்ம இதில் காட்டுறாங்க. பட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து வக்கீல் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வக்கீல் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இதில் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எடுக்கிறதுனால இது வந்து நல்லா அந்த மாதிரியான ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இதில் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இதில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ஒன்றா சுற்றுறாங்க, எல்லாம் கிஸ் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த மும்பை லொக்கேஷனுக்கும் அந்த ஏரியா, அதாவது ஹிந்தி ஆக்டர்ஸ்க்கான ஒரு லொக்கேஷன் மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நல்லா எல்லாம் ஒன்றா போய்கிட்டுருக்கு. அந்த ஏரியாவில் திடீர்னு அங்கே அவங்க பசங்களுக்குள்ளே சண்டை வருது. சேம் அதே மாதிரி தான் அடித்து போட்டுறாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து இவன் ஃபேண்ட்டை கழட்டி விட்டு இது பண்ணுறாங்க. இதில் நிறைய கட்சி அப்புறம் நிறையா அந்த கொஞ்சம் பல விஷயங்களையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. பட் இதில் ஹீரோ வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி நான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ இதில் நம்ம தமிழ் ஹீரோ மாதிரி இதில் இல்லை. இதில் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ரகடட் பாய் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் வந்து அவருக்கு செட் ஆகுதா அப்படின்றது பார்த்தோம்னா அது நமக்கு தெளிவாக தெரியலை. சேம் அதே மாதிரி தான் டிட்டோவில் எல்லாமே இருக்குது. சீன் பை சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளை பரியேறும் பெருமாளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து இந்த படம் அந்த பரியேறும் பெருமாளில் அந்த ஹீரோவை எப்படிலாம் கேவலப்படுத்துகிறாங்களோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெய்லர் மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தோட ரீமேக்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பரியேறும் பெருமாளும் இதுவும் ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேம் எல்லாமே ஒன்றா இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ எவ்வளோன்னு வரதையும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.